உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். டாஸ்மாக் மதுக்கடைகள் விடுமுறை அன்று சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பண்ருட்டி காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உழவர் தினத்தையொட்டி டாஸ்மாக் மது கடைகளுக்கு அரசு விடுமுறை அளிப்பது வழக்கமான ஒன்று. இந்நிலையில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பகுதியில் டாஸ்மாக் மதுக்கடைகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதை தடுக்கும் விதமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் பண்ருட்டி உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் பேரில் பண்ருட்டி காவல் நிலைய ஆய்வாளர் வேலுமணி தலைமையிலான காவல்துறையினர் பண்ருட்டி வி ஆண்டிகுப்பம் பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் மதுக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மது வாங்கும் மதுப்பிரியர்களுக்கு ஓரிரு மது பாட்டில்களுக்கு மேல் வழங்கக்கூடாது என்றும் கூடுதலாக மது பாட்டில்கள் வழங்கினால் டாஸ்மாக் மது கடைகள் விடுமுறை நாள் அன்று சட்டவிரோத மது விற்பனையில் சிலர் ஈடுபட வாய்ப்புள்ளதாக காவல்துறையினர் சார்பில் டாஸ்மாக் மது கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. உழவர் தினம், குடியரசு தின விழா போன்ற நாட்களில் டாஸ்மாக் மது கடைகள் விடுமுறை அளிக்கப்படுவதை பயன்படுத்தி சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், விழா காலங்களில் மது அருந்திவிட்டு மது போதையில் பொதுமக்களுக்கு இடையூறு அளிப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என பண்ருட்டி காவல்துறையினர் சார்பில் மது பிரியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆளுக்கு ஒரு பால் மேல கொடுக்காதீங்க. உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.